தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் கரூர்ல நடத்தின பரப்புரையில கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த செய்தி அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குன்னு சொல்லணும். உயிரிழப்பு மட்டும் இல்லாம பல பேர் மருத்துவமனையில சிகிச்சையும் எடுத்துட்டு வராங்க. இந்த கரூர் சம்பவம் தொடர்பா சோசியல் மீடியால பல விவாதங்கள் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கு. இப்படி இருக்க நிலையில டிராகன் படம் நடிகை கயாடு லோஹருடைய பேர்ல வெளியாகி இருக்க இந்த ஒரு போஸ்ட் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அந்த போஸ்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்த கரூர் கூட்ட நெரிசல் என்னுடைய நெருங்கிய நண்பரை இழந்துட்டேன். இது எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தோட சுயநல அரசியலால தான். விஜய், மக்கள் இன்னும் உங்க ஸ்டார்டமுக்கு யூஸ் பண்ணிக்கிற பொருள் இல்ல. உங்க பசிக்கு இன்னும் எவ்வளவு பேரை கொல்ல போறீங்க அப்படின்னு அந்த போஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. பலரும் கயாடு லோஹர் என்ன இவ்வளவு ஓபனா பேசிட்டாங்க அப்படின்னு அவங்களோட ஆதரவையும் எதிர்ப்பையும் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில இந்த போஸ்டுக்கு கயாடு லோஹர் விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்னோட பேர்ல உலாவர அந்த ட்விட்டர் அக்கவுண்ட் போலியானது. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுல சொல்லப்பட்டது என்னோட கருத்துக்களும் இல்ல. கரூர்ல நடந்த சம்பவம் எனக்கு பெரிய துயரத்தை ஏற்படுத்தி இருக்கு. இறந்தவங்க குடும்பத்துக்கு என்னுடைய இரங்கலை சொல்லிக்கிறேன். அதே சமயம் எனக்கு எந்த ஒரு நெருங்கிய நண்பரும் கரூர்ல இல்ல. என்னுடைய பேரை சொல்லி பரப்பப்படுற அந்த போஸ்ட் போலியானது. அதை யாரும் நம்பாதீங்க, தயவு செஞ்சு பரப்பாதீங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேன், உறவை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள் அப்படின்னு கயாடு லோஹர் அவங்களோட அபிஷியல் எக்ஸ் பேஜ்ல இருந்து இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க.